ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். 1 கப்பு பாசிப்பருப்பு, 1/2 கப்பு அவல் இருந்தால் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு ரொம்பவே சூப்பரான இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். நான் பாசிப்பருப்பு கொஞ்சம், பச்சை பயிறு கொஞ்சம் ரெண்டுமே கலந்து எடுத்திருக்கேன். நீங்கள் தனித்தனியாக எடுக்கிறதுனா கூட எடுத்துக்கலாம். அவல் ரெண்டையுமே சேர்த்து நல்லா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூழ்கிற வரைக்கும் நல்லா தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இல்லைனா ஓவர் நைட் ஊற வைக்கிறதுனா கூட ஊற வச்சுக்கலாம். நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். நான் அடுத்த நாள் காலையில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா ஊறிட்டு நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். நான் அது கூடவே சின்ன துண்டு இஞ்சி அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக கொஞ்சமாக சீரகம், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, ஊற வச்ச தண்ணியிலே கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சதை ஒரு பவுலுக்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி உள்ளே சேர்த்துக்கோங்க. மாவு தோசை மாவு கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு தோசை கல்லில் கொஞ்சமாக அந்த மாதிரி மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. நல்லா விரித்து விட்டுக்கோங்க. மேலே தேவைப்பட்டால் நெய் இல்லை எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமே நல்லா வேக வச்சுக்கோங்க. 2 பக்கமே நம்ம நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா தோசையுமே சுட்டு எடுத்துக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அப்புறம் சுகர் பேஷண்ட் எல்லாருமே இந்த மாதிரி தோசை செஞ்சு பாருங்கள். இதில் ப்ரோட்டீன் நிறையவே இருக்குது. இந்த தோசை புளிக்க வைக்கணும்னு தேவையில்லை. ஃப்ரிட்ஜில் மாவு மிச்சம் இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்படுற எந்த சட்னி கூடனாலும் இந்த தோசையை வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அன்றைக்கி பிரண்டை சட்னி கூட சர்வ் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.